உடனே சுப்ரீம் கோர்ட்டுக்கு போங்க, போய் தனித்தனியாக வழக்கு போடுங்க. என்னன்னா என்ன காரணம் காட்டி இதை தடுக்கணும், இதை செய்ய விடக்கூடாது, மேலே இந்த வேலையை தொடரக்கூடாது. என்ன காரணம்? அது ராமன் கட்டின பாலம். ஐயோ, ராமன் கட்டின பாலம், அந்த ராமர் கட்டின பாலத்தை போய் நீங்கள் இடிக்கலாமா? அது புனிதமானதாச்சே, அதை தேசிய சின்னமாக அறிவிங்க அப்படின்னு சொல்லி குறுக்கு சால் விட்டு தடையாணை செய்வதற்காகத்தான் ராமன் கட்டினார். உடனே எல்லாரும் கேட்டாங்க, அறிஞர்கள் அத்தனை பேரும், ராமன் தான் அந்த பாலத்தை கட்டினாங்கிறதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு கேட்டால், அதுக்கு ஏதாவது வரலாற்று ரீதியான ஆதாரத்தை காட்டினாங்களா, அல்லது புவியியல் ரீதியாக ஜியாலஜிக்கல் அது மாதிரி கடல் ரீதியாக ஏதாவது ஆதாரங்களை காட்டினாங்களான்னா கிடையாது. பாரா, நாங்கள் நம்புகிறோம், அது எங்கள் நம்பிக்கை புனிதமானது, ஆகவே நீங்கள் ஒப்புக்கொள்ளணும். உச்சநீதிமன்றம் என்ன அங்கே போனாங்க, போன சூழ்நிலையில் அங்கே என்ன கேட்டாங்க, தடை ஆணை கொடுத்தாங்க.